ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வெள்ளாட்டு கறிக்கு மல்லி தக்காளி எல்லாம் அம்மியில அரைச்சு குழம்பா வச்சு ஒரு புடி புடிச்சா தூக்கம் அப்படி வரும். சொர்க்கமே கண்ணுல தெரியும். ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறதுக்காக 1/2 கிலோ ஆட்டுக்கறியை சுத்தமா கழுவி எடுத்துப்போம். அடுத்த 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூளை சேர்த்து கறியை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சத்தூளோட சேர்த்து கறியை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பியும் இப்ப சேர்த்து நல்லா கலக்கிடுவோம். $60 கிராம் இஞ்சியும் பூண்டியும் அம்மியில வச்சு அரைச்சு அதை இப்ப கறியோட சேர்த்துக்க போறோம். கறியில் இருக்க தண்ணி எல்லாம் சுண்டுனதுக்கு அப்புறம் 2 தேக்கரண்டி கடல் எண்ணெயை சேர்த்துருவோம். கறியோட சேர்க்கறதுக்காக மசாலாவை இப்ப தயார் பண்ணிடுவோம். 3 தேக்கரண்டி எண்ணெயில பட்டை, 6 கிராம்பு, 1/4 தேக்கரண்டி சோம்பு, கையளவு வரக்கொத்தமல்லி, 15 வரமிளகாய், 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து ஓரளவு வதக்கிட்டு 3 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்ப வதக்கின மசாலாவை அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துப்போம். ஆட்டுக்கறி எண்ணெயிலேயே இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப அரைச்ச மசாலாவை கறியோட சேர்த்துருவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா ஒரு கொதி வந்ததும் 2 சொம்பு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பை சேர்த்து வேக வச்சிருவோம். இந்த அளவு தேங்காய் தொட்டியை சுத்தம் பண்ணி கறியோட சேர்த்து வேக வச்சா கறி சீக்கிரமாவே வெந்துடும். ஆட்டுக்கறி வெந்ததும் 1/2 மூடி தேங்காய் அரைச்சு அதை குழம்போட சேர்த்துருவோம். பொட்டுக்கடலைக்கு பதிலா 2 தேக்கரண்டி ஆரிய மாவுல தண்ணி ஊத்தி கரைச்சு அதை குழம்போட சேர்த்துருவோம். பெரும்பாலும் கிராமத்துல இப்படிதான் கறி குழம்பு செய்வோம். தேங்காயை சேர்த்து குழம்பு கொதி வந்ததும் சேர்த்துக்கிட்ட தேங்காய் தொட்டியை எடுத்துட்டு குழம்பு இறக்கிடுவோம். கால் தேக்கரண்டி சோம்பு, கறிவேப்பிலை, 2 வரமிளகாய், 8 சின்ன வெங்காயத்தை அம்மியில போட்டு நசுக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து தாளிச்சு குழம்போட சேர்த்தா சாப்பிட அருமையா இருக்கும். சுவையான மனமான கிராமத்து ருசியோட ஆட்டுக்கறி குழம்பு இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. குழம்புல இருந்து தனியா எடுத்த கறியை வெங்காயத்தை கொஞ்சம் தூக்கலா சேர்த்து வீட்லயே செஞ்ச கறி மசாலாவை சேர்த்து கறியை வறுத்து ஆட்டுக்கறி வறுவலாவும் சாப்பிடலாம்.